Hi students, welcome to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th standard physics கடைசி எக்ஸாம். இந்த எக்ஸாம் நீங்க நல்லபடியா எழுதணும். இது வரைக்கும் எழுதின எக்ஸாம்ஸை எப்படி எழுதிருப்பீங்கன்றது உங்களுக்கு தெரியும். இதில் மேத்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கஷ்டமாக வந்தது, மற்றபடி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக தான் இருந்தது. இப்போ அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஃபிசிக்ஸ் எக்ஸாமும் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். அந்த நம்பிக்கையோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சரியா? இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, இந்த இப்போ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா அபோவ் 90 எடுக்கலாம். அண்ட் ஆவரேஜாக மார்க் எடுக்கணும்னா என்ன செய்யணும், பாஸ் பண்ண வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணணும்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போன வருஷம் 12th ஃபிசிக்ஸுடைய கொஸ்டின் பேப்பர் கஷ்டம், 2024 கொஸ்டின் பேப்பர். ஆனால் அந்த கஷ்டமான கொஸ்டின் பேப்பரில் கூட அந்த வருஷம் நான் கொடுத்துருந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் படித்து போன ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியும். நாம் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் வந்துருந்துச்சு. 2 மார்க்காக இருந்தாலும் 3 மார்க்காக இருந்தாலும் 5 மார்க்காக இருந்தாலும். ஸோ அதனால் தயவு செஞ்சு நான் கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சிருங்க. அதை படிச்சிட்டிங்கனாவே நீங்கள் சந்தோஷமாக போய் நல்லபடியாக எக்ஸாமை எழுதிட்டு வரலாம், சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னு நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யூடியூப் இந்த வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதை நீங்கள் படிச்சிங்கனாவே அவுட் ஆஃப் 70க்கு அபோவ் 60 நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், இப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், அபோவ் 90 அவுட் ஆஃப் 100க்கு ஸ்கோர் பண்ண நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும், சரியா? சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு அபோவ் 70 அந்த அவுட் ஆஃப் 70க்கு அபோவ் 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லிடுறேன். அபோவ் 90 அவுட் ஆஃப் 100. ஸோ அபோவ் 90 நீங்கள் எடுக்கணும்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நான் சொல்லக்கூடிய மாதிரி படிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர் 1 to 11 எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்ஸை தரவு பண்ணுங்க, சரியா? ஒரு 1 மார்க் கொஸ்டின் கூட விடக்கூடாது, எல்லாத்தையும் புக் பேக் தரவு பண்ணிடணும். அடுத்ததா சாப்டர் 1, 2, 5, 6, 7, 8, 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸும் இன்டீரியர் கொஸ்டின்ஸும் ஃபுல்லா தரோவா இருக்கணும், சரியா? இந்த மொத்தம் இருக்கக்கூடிய 11 சாப்டர்ல இந்த 6 சாப்டர்ல மட்டும் புக் பேக்கும் எல்லாமே படிங்க. அதே நேரத்தில் இன்டீரியர், முக்கியமான இன்டீரியர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுவும் எல்லாத்தையுமே படிங்க. இப்போ ரிமைனிங் சாப்டர்ஸ் இருக்கு பாருங்க, 3, 4, 9, 10, 11 இந்த 5 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய புக் பேக் அண்ட் இன்டீரியர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும். இதுல நம்ம புக் பேக் எல்லாமே படிக்கிறோம், இன்டீரியர்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறத படிச்சுக்கிறோம். இதுல புக் பேக்கும் இன்டீரியரும் இம்பார்ட்டன்ட் மட்டும், புக் பேக் எல்லாமே கிடையாது, இன்டீரியர் கொஸ்டின்ஸும் எல்லாமே கிடையாது, நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அது மட்டும். இப்படி நம்ம படிக்கணும். இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 1 மார்க்ல கண்டிப்பா நீங்க 13 மார்க்ஸ் எடுத்துடலாம். 13 into 1 13 மார்க்ஸ், சரியா? இது கூட நான் இன்னொன்று சொல்ல மாட்டேன். சாப்டர் 1 to 10ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருக்கோம். அந்த இம்பார்ட்டன்ட் வீடியோலயே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோலயே இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருக்கோம். அதையும் சேர்த்து படிச்சிருங்க. படிச்சோன்னா 6 into 2 12, 6 into 3 18, 5 into 5 25 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 30, 55, 65, 68 மார்க் நீங்க எடுக்க முடியும் அவுட் ஆஃப் 70க்கு. அப்போ ஒரு 30 மார்க் இன்டர்னல் மார்க் சேர்த்தோம்னா 98 மார்க் 100க்கு கண்டிப்பா எடுக்க முடியும். நம்பிக்கையோடு நீங்க படிங்க. அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி படிங்க.
நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சு வந்து என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் படித்து நீங்கள் வாங்க முடிஞ்சுதா முடியலையா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படித்து உங்களால் வாங்க முடியுமா முடியலையா அப்படின்றத நீங்கள் வந்து அப்போ வந்து சொல்லிக்கணும். புரியுதா? ஸோ இது ஒன்று. அப்படி இல்லைன்னா 11 சாப்டர்லையும் நாம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு புக் பேக் இன்டீரியர், இம்பார்ட்டண்ட்டான அந்த ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ், இதை மட்டும் நீங்கள் தரோவாக படித்தா கூட மேக்ஸிமம் இந்த மாதிரி நீங்கள் எழுதிடலாம். ஏதாவது ஒரு கொஸ்டின் வேணால் அட்டன் பண்ண முடியாமல் போகலாமே தவிர 60க்கு மேலே கண்டிப்பாக எடுக்க முடியும். 70க்கு 60க்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் எடுக்க முடியும். அந்த இன்டீரியர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் தரோவாக படிச்சிங்கன்னா. சரியா? இது உங்களுக்கானது. அடுத்தது பாஸ் மார்க் எடுக்கணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாஸ் மார்க்னா 15 எடுத்தாவே பாஸ். 70க்கு 15 மார்க் எடுக்க முடியாமலாம் இருக்கவே கூடாது. இந்த ஒரு வருஷத்தை நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வருஷத்தை நம்ம வாழ்க்கையில வந்து செலவழிச்சிருக்கோம் இந்த 12த்துக்காக அப்படின்னா ஒரு 15 மார்க் கூட எடுக்க முடியாம நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. சாப்டர் 1 to 11ல இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்ஸ் தரோவா படிச்சுக்கிறங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ்ல மட்டும் இருக்கக்கூடிய புக் பேக் அண்ட் இன்டீரியர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எல்லா கொஸ்டினையும் நான் படிக்க சொல்லலை. ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ல எல்லா கொஸ்டின்லாம் நீங்க படிக்க வேணாம். நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த புக் பேக் அண்ட் இன்டீரியர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க படிக்க தரவா. இப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 1 மார்க்ல நீங்க 13 மார்க்ஸ் எடுத்துடலாம். சரியா? 2 மார்க் நீங்க குறைஞ்சபட்சம் 3 2 மார்க் அட்டன் பண்ணலாம். 3 மார்க் குறைஞ்சபட்சம் 2 3 மார்க் அட்டன் பண்ணலாம். 5 மார்க் நீங்க குறைஞ்சபட்சம் 2 5 மார்க் அட்டன் பண்ணலாம். நான் சொல்றது குறைஞ்சபட்சம், மினிமம். இதுக்கும் அதிகமாகவும் உங்களுக்கு கண்டிப்பா இதுல கொஸ்டின் வரும். சரியா? 16 22 32 35 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அவுட் ஆஃப் 70. இது கூட நம்ம 30 மார்க்ஸ் இன்டர்னல் ஆட் பண்ணோம்னா 65 மார்க்ஸ் ஆச்சு 100க்கு. வெறும் 15 மார்க் கூட எடுக்க முடியலையே சார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க படிங்க. 15 மார்க் இல்ல, எவ்வளவு எடுக்கிறீங்க? 70க்கு 35 மார்க் எடுக்கிறீங்க. 100க்கு 65 மார்க் நீங்க எடுக்கிறீங்க. தயவு செஞ்சு இந்த இருக்கக்கூடிய டைமை நல்லபடியா யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வந்து இந்த 12th பிசிக்ஸ்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓவராலா பப்ளிக் எக்ஸாம்லேயே வந்து நல்ல மார்க் நீங்க வந்து எடுப்பீங்க டோட்டல்ல. சரியா? இந்த லாஸ்ட் எக்ஸாமை நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட்ல கேளுங்க. சரியா? இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ.